மிக்ஜாம் புயல் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னைக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது பலரது கேள்வியாக இருக்கிறது. சென்னை மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களான செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்து மக்களும் ஒரு பயத்தில் இருக்கிறார்கள். இந்த புயல் எந்த பகுதியில் இருக்கிறது, எவ்வளவு தூரத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது குறித்த பல்வேறு சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய இயக்குநர் திரு பாலச்சந்திரன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். புயலினுடைய நிலவரம் இப்போ எப்படி இருக்கு? நெல்லூர், மசூலிப்பட்டினம் இடையே எவ்வளவு தொலைவில் அது? அதாவது நமக்கு பார்க்கும்பொழுது தற்பொழுது நிலவரப்படி மிக்ஜாம் புயல் சென்னையிலிருந்து தென்கிழக்கு சுமார் 210 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நிலவரப்படி கடந்த 6 மணி நேரத்தில் 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்பொழுது நமக்கு வடமேற்கு திசையிலிருந்து நாளை முற்பகல் வட தமிழகம் தெற்கு ஆந்திர பகுதிக்கு அருகில் கடற்பகுதியில் நிலை கொண்டு பிறகு வடக்கு திசையில் கரைக்கு இணையாக நகர்ந்து 5ஆம் தேதி முற்பகல் நெல்லூருக்கு மசூலிப்பட்டினத்துக்கு கரையை கடக்கக்கூடும். இப்போ நம்ம அதில் பார்க்கும் பொழுது நம்ம இந்த மேகக்கூட்டங்கள் ரேடார் இதில் பார்க்கும் பொழுது நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகி கரையை நோக்கி வருவதை பார்க்கிறோம். காலைக்கும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரேடார் இருக்கிற விண்டை பார்க்கும்போது வடகிழக்கு திசை காற்று காலை பகுதியில் இப்போ வடக்கு திசை காற்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. காற்றிலும் வேகம் கூடிக்கொண்டிருக்கிறது. அதை தவிர்த்து பார்க்கும்பொழுது இந்த புயலில் நல்ல டோட்டல் பிரசிடபிள் வாட்டர் என்று சொல்லக்கூடிய மழை வருவதற்கான அந்த வாட்டர் பொட்டன்ஷியல் நிறைய இருக்கிறது, இதில் சேர்ந்துருக்கு. அதை தவிர்த்து இந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரேடார் டேட்டாலிருந்து எடுத்துட்டு இந்த செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மாவட்டங்களை மையமாக வைத்து அதை சுற்றி 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரேடார் டேட்டா மூலமாக அதை ரீப்ராசஸ் பண்ணி நம்ம அதனுடைய மேகக்கூட்டங்களுடைய தன்மை அங்கே மழை பெறுவதற்கான வாய்ப்புகளை பார்க்குறோம். அது எப்படி பார்க்கும் பொழுது இது கடந்த பிக்சர் தொடர்ந்து இது செய்து கொண்டு இருக்க போகிறோம். நம்ம இது பற்றி எவ்வளோ மேகம் இருக்கிறது, எந்த அளவுக்கு அங்கே மழை பெய்யக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீர்நிலைகள், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் செம்பரம்பாக்கம் ஏரி, சோழவரம் ஏரி, பூண்டி ஏரி, புழல் ஏரி, இந்த ஏரிகளை மையமாக வைத்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரேடார் ப்ராசஸ் பண்ணி அங்கே பொட்டன்ஷியல் இது வாட்டர் எவ்வளவு அங்கே நீர்பிடிப்பு பகுதிக்கு வர முடியும் என்று அதையும் நாம் கண்காணிக்க முடியும். இதில் கடந்த 12 மணி நேரத்தில் காலையில் முதல் இப்போது வரை காட்டுப்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டர், நுங்கம்பாக்கத்தில் 5 சென்டிமீட்டர், மீனம்பாக்கத்திலும் 5 சென்டிமீட்டர் பதிவாகி கொண்டிருக்கிறது. சோழிங்கநல்லூர் 7 சென்டிமீட்டர், வலசரவாக்கம் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்பொழுது இப்போ தற்பொழுது வளிமண்டலத்தை மேல் அடுக்கில் பார்க்கும்பொழுது 2 ரிட்ஜுக்கு நடுவில் இந்த சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் எதுவாக இருக்குன்னா ஒரு பக்கத்தில் இந்த காற்று, இந்த பக்கமும் இந்த எதிர் திசை காற்று வீசுகிற பகுதியில் நடுப்பகுதியில் இந்த சிஸ்டம் இருக்குது. அதனால் மிக மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் இது கடல் பகுதியில் இருக்கின்றனால் ஓஷன் ஹீட் கண்டக்ட் என்று சொல்லக்கூடிய கடல் வெப்பனுடைய அந்த பொட்டன்ஷியல் இருக்கிற காரணத்தினால் அதுக்கு நல்ல ஹீட்டும் கிடைக்கும். அந்த புயலிலிருந்து வெளியே செல்லக்கூடிய காற்றுடைய அமைப்பு பார்க்கும்போது அவுட்ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய காற்று வெளியே போக்கு, அந்த வெளிப்போக்கு மிக ஸ்ட்ராங்காக இருக்கின்ற காரணத்தினால் இந்த சிஸ்டம் இன்னும் ஃபர்தராக இன்டென்சிஃபிகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து கண்காணித்து நாம் தெரிவிப்போம். கடந்த 2-3 தினங்களை பார்க்கும்பொழுது பொதுவாக அதனுடைய அதனுடைய வேகம், நகர்வு வேகம் குறைந்து கொண்டு வருகிறது. இப்போது குறைந்து 8 கிலோமீட்டர் அந்த மாதிரி. இன்னைக்கு பார்க்கும்போது சராசரியாக 7 கிலோமீட்டர் சொல்லலாம். நேற்றெல்லாம் 18 கிலோமீட்டர் வேகத்திலாம் மூவ் ஆயிருக்கு. மெதுவாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு புயல், கடற்பகுதியில் இருக்கின்ற புயல், அதன் மேல் பகுதியிலிருந்து காற்று வெளியே செல்லக்கூடியது இருக்கிறது, கீழ்ப்பகுதியில் குவிதல் இருக்கிறது, அந்த ஈரப்பதம் அங்கே குவிந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பல வகையான ஃபேக்டர்ஸ் இதில் இருக்கிறதுனால அந்த புயல் தொடர்ந்து மாறுதலுக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதிலிருந்து நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கிறோம். இன்னைக்கு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்தே கடல் காற்று அதிகமாக இருக்கு, கொந்தளிப்போட கடல் இருக்கு. இன்னும் வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? கடலோர பகுதி மட்டும்தானா, இல்லை சிட்டிக்குள்ளேயும் இந்த காற்று இருக்கு? படிப்படியாக காற்று பொதுவாக கடலோர பகுதியில் அதிகமாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி விண்டு இருக்குது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துடைய அந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், திருவள்ளூர் மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் கடலோர பகுதியில் படிப்படியாக காற்றின் வேகம் அதை வலியுறுத்தி நாளை குறைவாகும். இப்போ 4 மாவட்டங்களை சொல்றீங்க, ஆனால் குறிப்பாக சென்னைக்கு மட்டும்தான் ரெட் அலர்ட் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அது ஒரு பயமா? இந்த 4 மாவட்டங்களையும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் நம்ம எல்லாமே முழுமையாக எல்லா இடங்களிலும் அதிக கனமழைக்கு இல்லை. நம்ம இந்த ஒரு புயல் மாதிரி இருக்கின்ற போது, அது பக்கத்தில் இருக்கின்ற போது 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற பொழுது மற்ற எல்லா இதுகளையும் நம்ம ஃபேக்டரிங் கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுது பரவலாக கனமழையும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் மழை பெய்யக்கூடும்.
அது முழுமையாக மாவட்டம் முழுவதுமே ரெட் அலர்ட் என்றால் எல்லா இடங்களிலும் 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டருக்கு வாய்ப்புக்கு நமக்கு இப்பொழுது தெரியப்படவில்லை. இது பார்க்கின்ற பொழுது இதனுடைய நகர்வு, மேகக்கூட்டங்களோட அமைப்பு, அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் ஒரு இடத்துல கம்மியாகி இன்னொரு இடத்துல டெவலப் ஆகும், கண்டினியூஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து புயலை தனியாக பார்க்குறோம், என்விரான்மெண்ட்டை தனியாக பார்க்குறோம். அப்படி இல்லை, புயலுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் நமக்கு அது இருக்கக்கூடிய இடத்துக்கும் வந்து அயன் கர்டன் மாதிரி போட்டு ஒரு இரும்பு திரை போட்டு இது பிரிக்கப்படவில்லை. இது இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியிலிருந்தும் மேல் பகுதியிலிருந்தும் பக்கவாட்டிலிருந்தும் தொடர்ந்து விளைவில் நடந்து கொண்டிருக்கும். அதனால் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். நிலப்பகுதியை நோக்கி வரும்போது நிலத்திலிருந்து காற்று அதுக்கு போகும், கடல் பகுதியில் வெப்பமான காற்று இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி நம்ம இந்த இதில் பார்த்துட்டிங்க ஒரு 6 மணி நேரம் டிஃப்ரென்ஸில் பார்க்கும் பொழுது ஒரு பகுதியில் இந்த ப்ளூ ஷேடிங் இது பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. அதே அனதர் புயல் வெப்பம் குறைந்து கொண்டே 6 மணி நேரத்தில் டெண்டன்சி கலர் நம்ம ஷேட் பிக்சரில் பார்க்கும் பொழுது இந்த புயலுடைய ஒரு பகுதியில் குளிர் நடந்து கொண்டிருக்கு, அனதர் பகுதியில் வெப்பம் ஆகி கொண்டிருக்கு. லேட்டன் ஹீட் ரிலீஸ் ஆகுது, அதே சமயம் கூலிங் எடுத்துக்கிட்டு இருக்கு, டைரோனல் ஆசிலேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு, அது ஃபீடிங் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சைடில் அவுட்ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் கலந்த ஒரு நிகழ்வு. சென்னைக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வருமா அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கு. நமக்கு அதுக்கான பாதிப்பு பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். காற்று மழை ரெண்டுமே கொடுத்துருக்கோம், ரெண்டுக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்கிறோம். அது தொடர்ந்து கண்காணித்து தெரியும். மழையை பொறுத்த வரைக்கும் வந்து இன்று இரவு முழுக்க மழை இருக்குமா? நாளைக்கு வந்து பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை இரவு வரையிலும் மழை இருக்கும். இன்று இரவிலிருந்து படிப்படியாக துவங்கி நாளை இரவு வரை இடைவெளி விட்டு சில சமயங்களில் தொடர்ந்து சில பகுதிகளில் தொடர்ச்சியாகவும் அந்த மேகக்கூட்டங்கள் அமைப்பை பொறுத்து மழை இருக்கக்கூடும்.